பிரகலாதன் கதை. பழமையான இந்து புராணங்களில் மிகவும் புகழ்பெற்ற பக்தி கதைகளில் ஒன்று பிரகலாதன் கதை. இது பாகவதா புராணா மற்றும் பிற புராணங்களில் சொல்லப்படுகிறது. ஹிரண்யகசிபு மற்றும் பிரகலாதன். ஒரு காலத்தில் அசுரராஜா ஹிரண்யகசிபு என்றவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் அகந்தையுடன் நான் தான் கடவுள் என்று நினைத்தான். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன்தான் பிரலாத. பிரகலாதன் சிறு வயதிலிருந்தே விஷ்ணு மீது மிகுந்த பக்தி கொண்டவன். பக்தியும் துன்பங்களும். ஹிரண்யகசிபு தனது மகன் விஷ்ணுவை வணங்குவது விரும்பவில்லை. அவன் பலமுறை பிரகலாதனை விஷ்ணுவை மறக்கச் சொல்லினான். ஆனால் பிரகலாதன் கூறினான், எங்கும் இருக்கிறவர் விஷ்ணு. இதனால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல பல முயற்சிகள் செய்தான். நஞ்சு கொடுத்தான், பாம்புகளால் தாக்கச் செய்தான், மலைமேல் இருந்து தள்ளினான், தீயில் எரிக்க முயன்றான். ஆனால் விஷ்ணுவின் அருளால் பிரகலாதன் எப்போதும் பாதுகாப்பாக இருந்தான். நரசிம்ம அவதாரம். ஒருநாள் ஹிரண்யகசிபு கோபத்தில் கேட்டான், உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான்? பிரகலாதன் சொன்னான், அவர் எங்கும் இருக்கிறார். அவன் ஒரு தூணை காட்டி கேட்டான், இங்கும் இருக்கிறானா? பிரகலாதன் ஆம் என்றான். அந்த நேரத்தில் தூணிலிருந்து நரசிம்ஹா அரை மனிதன் அரை சிங்கம் தோன்றினார். ஹிரண்யகசிபுவின் முடிவு. நரசிம்மர் மாலை நேரத்தில் வாசல் இடத்தில் தனது நகங்களால் ஹிரண்யகசிபுவை கொன்றார். இது அவனுக்கு கிடைத்த வரங்களை கடந்து நடந்தது. கதை சொல்லும் நெறி. இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கிய பாடங்கள். உண்மையான பக்தி எப்போதும் காப்பாற்றும். அகந்தை அழிவிற்கு வழிவகுக்கும். கடவுள் எங்கும் இருக்கிறார்.